வெல்கம் டு ஏகே கிராஃபிக்ஸ் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்ட டிசைனை மோக்கப் பண்ணுறதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அந்த டிசைனை எடுத்துக்கோங்க. ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். உங்களோட நீங்கள் பண்ண டிசைனை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ரெக்டாங்குலர் மாஸ்கர் டூலை பயன்படுத்திக்கோங்க. ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா எம். உங்களுக்கு நீங்கள் பண்ண டிசைனை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+X கொடுத்துக்கோங்க. கிரியேட் நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயர்ன்றது பாரு, அதை வந்து இந்த ஐ ஐக்கானை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு குயிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணதை பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. செகண்ட் லேயரை பார்த்தீங்கன்னா கீழே மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் கிட்ட இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கீழே மாற்றிக்கோங்க. ப்ளஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் மேலே போய்க்கோங்க. போய்ட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டே ட்ராக் பண்ணி இழுத்து போட்டுக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி ப்ளஸ் Ctrl+X கொடுத்துக்கோங்க. Ctrl+V கொடுத்தீங்கன்னா முதல்ல நம்ம கட் பண்ணது இங்கே வந்துடும் இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மல்டிப்ளை இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இதான் ஈஸியாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மோக்கப் பண்ணுறது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.